இயக்கம் என்பது காலம் காலமாக ஜாதி என்ற அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும், ஜாதி என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள். நீதி கட்சியில் இருந்து தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் கலைஞர், இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நேற்று இந்த அவையிலே நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், ஒரு தாயின் வருத்தத்தோடு, ஒரு தங்கையின் வருத்தத்தோடு, ஒரு சகோதரியின் வருத்தத்தோடு இதை இங்கே பதிவு செய்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த அவையிலே a member of parliament இன்னொருவரை பார்த்து கேள்வி கேட்கிறார், உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது என்று. அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதிலே என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஜாதி அற்றவராக வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. வெளியில பேசுறது ஒரு கொள்கையை பேசுவாங்க, ஆனா சொந்த வாழ்க்கையில அந்த கொள்கையை அடகு வச்சிருக்காங்க. கனிமொழி இப்ப ஜாதியை பத்தி நாங்க ஜாதிக்கு எதிரானவர்கள், நீங்க ராகுல் காந்தி ஜாதியை பத்தி பேசி பாராளுமன்றத்தை அவமானப்படுத்திட்டீங்க. அவ்வளவு ஜாதிக்கு எதிராக பேசின ஈவேராவே அவர் கையெழுத்து போடும்போது ஈவே ராமசாமி நாயக்கர்னு தான் போடுவார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்தவங்க கூட இப்போ கருணாநிதி ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பசங்களுக்கெல்லாம் பொண்ணு எடுக்கும்போது, ஸ்டாலினுக்கே பொண்ணு எடுக்கும்போது அவங்க சொந்தக்காரர்கள் ஜாதி இதில் ஊரில் போய் தான் அந்த பொண்ணு எடுத்தார். அது அழகிரிக்கு வேற இதில் கட்டினாலும் அது லவ் மேரேஜுங்கிறதுனால அதுக்கு வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டார். அதனால அவங்க எப்போவுமே ஜாதி அடிப்படையாக வச்சு தான் பண்ணுவாங்க. எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டு நிறுத்தும் போது மற்ற கட்சிக்காரவங்கெல்லாம் எப்படி நிறுத்துறாங்களோ இல்லையோ, கருணாநிதி மட்டும் அந்தந்த தொகுதியில் எந்த ஜாதி மெஜாரிட்டியா இருக்காங்களோ அந்த ஜாதியை சேர்ந்த ஆளைத்தான் நிறுத்துவாங்க. அப்ப ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, ஜாதியை ஒழிக்கணுங்கிறது உங்களுடைய கோஷமாக இருந்தாலும் ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே ஜாதியத்தை தான் இது பண்ணுவாங்க, ஜாதிய நம்பிக்கையோட தான் எல்லாம் செயல்படுவாங்க. இல்ல கனிமொழி இதுல எல்லாத்தையும் விட அட்வான்ஸ். ஏன்னா கனிமொழியோட அம்மா அவரு ஒரு ஜாதியை சேர்ந்தவர், அவர் ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி, அந்த ஜாதியை சேர்ந்தவர். ஆனா அவர் அவங்களுடைய தகப்பனார் ஜாதியத்துக்கு எதிராக பேசினாருன்னா அவங்க சொந்த வாழ்க்கையில அதை கடைபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. கனிமொழிக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த ஜாதியை சேர்ந்த அவங்க அம்மா ராஜாத்தி அம்மாள் என்ன ஜாதியோ அதுலதான் கொடுப்பேன்னு அவங்க ஒத்த காலில் நின்று, மாப்பிள்ளையெல்லாம் அந்த ஜாதியில தான் இருந்தாங்க. ஜாதியில சேர்ந்து அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு மாப்பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணாங்க. 89, 90 இந்த கல்யாணம் நடந்தது. அதனால அன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு இந்த ஜாதிய எதிர்ப்பு இருக்கிறவங்க வேற ஒரு ஜாதியில கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அவங்க ராஜாத்தி அம்மாள் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு தான் அவங்க ரெக்கமெண்டே பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நான் குறிப்பிட்டே சொல்ல முடியும். சில வழக்குகள்லாம் மாட்டினாங்க. அவங்க ராஜாத்தி அம்மாள் ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்ககிட்ட தான் போவாங்க, அவங்ககிட்டயும் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் அவங்க ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கனிமொழியும் இதுக்கு உடந்தை. ஆனா பாராளுமன்றத்துல போய் ஜாதியத்தை பேசுறீங்களே அசிங்கமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்ப இவங்க கதையெல்லாம் ஆல்ரெடி அருணாங்கிறவர் தான் அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளையே பார்த்தது. ஆல்ரெடி அருணோட்ட ராஜாத்தி அம்மாள் என்ன சொன்னாங்கன்னு இப்ப கேளுங்க அவங்ககிட்ட, எங்க ஜாதியில பாருங்க அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. அதனால கனிமொழி ஜாதியை பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசுறதா இருந்தா நீங்க சொந்த வாழ்க்கையில அதை கடைபிடிக்கும்.